ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஃபில் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் மேக்ஸ் 100 டேஸ் பிளான் 4 டேஸ்க்காக போட்டிருக்கோம். தனிவாட்டி முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாஸ் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நாளையிலேருந்து கூட்டு வட்டியில் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கான சம்ஸையும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி சம் போடுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டே சம் கேட்பாங்க. ஓகேங்களா? சாரி, கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம ஃபார்முலாஸ்லேயும் நம்ம தரவாக இருக்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் போது, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி அப்படிங்கிற போது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, A = B × 1 + R/100. இதில் P அப்படிங்கிறது அசல்னு தெரியும், R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம், N அப்படிங்கிறது ஆண்டுகள், A அப்படிங்கிறது மொத்த தொகை. இதே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா A = B × 1 + R/200. ஓகேங்களா? அரையாண்டு அப்படிங்கிற போது 200 ஹோல் பவரில் என்ன வந்துடும் அப்படின்னா 2N வரும். ஓகேங்களா? அதே மாதிரி காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = B × 1 + R/400. இங்கே பார்த்தீங்கன்னா காலாண்டு அப்படிங்கும்போது R/400 வந்துருச்சு. ஹோல் பவரில் 4N வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் வட்டி விகிதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கும் வட்டி விகிதம் மாறுது அப்படின்னா இந்த சம்மெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். நீங்கள் இப்போ ஃபார்முலாஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. A = B × 1 + A/100, 1 + B/100, 1 + C/100. இது மாதிரி எத்தனை வட்டி கேட்டிருக்காங்களோ அதை வட்டி வீதம் கொடுக்குறாங்களோ அது ABC அப்படின்னு நம்ம குறிச்சிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு அடிப்படைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாருங்கள். மக்கள் தொகை, செல்களின் வளர்ச்சி, எந்திரங்களின் தேய்மானம். ஓகேங்களா? மக்கள் தொகை, செல்கள் இதெல்லாம் வளர்ச்சி, இதே எந்திரங்களோட தேய்மானம், இது மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஃபார்முலாஸ் வரும்னு பாருங்கள். ஒரு மக்கள் தொகை அதிகரிப்பு அல்லது குறைப்பு, இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அதிகரிப்பு பற்றி கேள்விகள் கேட்டாங்கன்னா அதிகரிப்பு = B × 1 + R/100 ஹோல் பவர் N. இதே குறைப்பு அப்படின்னா B × 1 - ஓகேங்களா? குறைப்புன்னு வரும்போது -R/100 ஹோல் பவர் N. இதே செல்களின் வளர்ச்சி தொடர்ந்து அதிகரிப்பு அல்லது குறைப்பு, இது மாதிரி கேள்வி வந்துச்சு அப்படின்னா B × 1 + A/100, 1 + B/100, 1 + C/100. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்தில் வளருது, மறு வருஷம் 6% வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, மறு வருஷம் பார்த்துட்டு 7% குறைஞ்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மாறி மாறி வரும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எந்திரங்களோட தேய்மான மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்மானம் = B × இங்கேயும் 1 - R/100 ஹோல் பவர் N. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எந்த கேள்விகள் கேட்டால் எது மாதிரியான ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். முதல் வருடம் அப்படின்னா அது மாறாது. முதல் வருடத்தில் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டாவது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா CI - SI = B × R/100 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? 2 வருடங்களில் தனி வட்டியோட வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். B × R/100 ஹோல் பவர் ஸ்கொயர்டு. இதே மூன்றாம் வருடம் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி = B × R/100 ஹோல் பவர் ஸ்கொயர்டு. இதோட ஒன்று ஆட் ஆகி வருது பாருங்கள், 3 + R/100. இதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடுத்துருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.